ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பெப்பர் சிக்கன் பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னு எடுத்துக்கோங்க. சிக்கனை கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகமும் பட்டை வகையிலும். அதுக்கப்புறம் பட்டை கொஞ்சம் பொரிஞ்சோடனே 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை சுருள வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் புதுசாக வீட்டில் அரைச்சது, கடை பெப்பர்லாம் நான் போடல. மிளகு இருக்குல்ல, நம்ம வீட்டில் இருக்க மிளகை நல்லா அரைச்சது. அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அதிகமாக போடாதீங்க, சும்மா வாசனைக்காக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா இது பெப்பர் சிக்கனில், அதனால் பெப்பர் தான் அதிகமாக சேர்க்கணும். பாருங்கள், பெப்பர் தான் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் எப்படியும் 3 டீஸ்பூன் சேர்த்தேன். சின்ன டீஸ்பூன் தான், ஏன்னா நம்ம வீட்டில் அரைச்ச பெப்பரில். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா சிக்கன் வேகிறதுக்காக தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது நான் ஒயிட் சாதம்ல அதில் போட்டு சாப்பிட்றதுக்காக செய்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக செய்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் நீ செஞ்சுக்கோங்க. நாங்கள் பாருங்கள், சிக்கன் வேகிறதுக்கு தட்டை போட்டு நல்லா முடுங்க, அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் வேறு எதுவும் இதுக்கு சைடிஷாக எப்படி ரசம் அந்த மாதிரிலாம் செய்யலை. இதையே வச்சு ஒயிட் ரைஸில் நம்ம போட்டு சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டோம். இன்னமும் நம்ம செஞ்சால் கொஞ்சம் நம்மளுக்கு கட்டியாக கிடைக்கும், தண்ணிலாம் வற்றி கிடைக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருந்துச்சு பெப்பர் சிக்கன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செத்த நேரத்தில் செஞ்சாச்சு. பாருங்கள், வெறும் ஒயிட் ரைஸில் இதை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் பிசைஞ்சு. அதனால் கொஞ்சம் தண்ணியாக நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணுன்னா இன்னமும் கொஞ்சம் கட்டியாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.